Hello friends, welcome back to our channel Techivings Technology. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்ப்போம்னா நியூ ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு விப்ரோலேருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுற லிங்க், சேலரி பேக்கேஜ், லொக்கேஷன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு கால் லெட்டரும் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரம் தி கம்பெனி. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா WIPRO. ஸோ ஜாப் ரோல் வந்து சிஸ்டம் இன்ஜினியரிங், குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் வந்து எலிஜிபிள். ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, ஒன்லி ஐடி ஸ்ட்ரீம்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். பேட்ச் 2021 to 2023 இஸ் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃப்ரெஷர். சேலரி பேக்கேஜ் 3.5 LPA. ஜாப் லொக்கேஷன் இஸ் புனே. இன்டர்வியூ மோட் வந்து விர்ச்சுவல். ஸோ லிங்க் நம்ம இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு விப்ரோ வெப்சைட்குள்ளே போயிடும், அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் திஸ் வீடியோ உடனே போய் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணலாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஓப்பனிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ சர்வர் இஷ்யூஸாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் விப்ரோவோட கரியர் வெப் பேஜ். ஸோ டேரெக்டாக லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த வெப் பேஜுக்கு டேரெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் இப்போ அப்ளை நான் கொடுக்குறேன். ஸோ உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகி உள்ளே மூவ் ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ வந்து நியூ அக்கௌண்ட் தான் கொடுக்க போகிறேன், நியூ மெயில் ஐடி கொடுக்க போகிறேன். ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்க உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ஐ அக்செப்ட் தி ப்ரைவசி பாலிசின்னு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களோட ரெஸ்யூமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணோம். உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ரெஸ்யூம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆகிடும். ஸோ உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கரெக்டானு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து மெயில் ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் அந்த மெயில் ஐடி வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதால். ஓகேங்களா, ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ஓகேங்களா, எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வரும். ஓகேங்களா, ஸோ நான் ரீரைட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் சாலிடேஷன். ஸோ உங்கள் லாஸ்ட் டைம் அண்ட் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் டைம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அது என்ன மொபைலாக ஒரு ஹோம் ரெசிடென்ஸான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் ஹோம் அன்ட்டு கொடுத்துட்டு நம்மளோட அட்ரஸ் வந்து நம்ம கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ பார்த்திங்கன்னா சிட்டி கண்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். கரெக்டானு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து போஸ்டல் கோட் கேட்கும், போஸ்டல் கோட் கொடுத்துக்கோங்க. உங்கள் ப்ராப்பர் நீட் பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் வேறு என்ன பர்மனெண்ட் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் இருந்தால் நீங்கள் மோர் கொடுத்துக்கலாம். சாரி ஓப்பன் டு ரீலோகேட் கேட்குறாங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க, நோ. ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து நாட் அப்ளிகல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்ட் வித் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஏஜென்சி லாஸ்ட் 12 years கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ், ஜஸ்ட் நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இங்கே அதர்ஸ்னு கொடுக்குறேன், நீங்களும் அதர்ஸ்னே கொடுத்துக்கோங்க, நாட் அன் இஷ்யூ. ஸோ எஜுகேஷன் டீட்டெயில் எனி டூ நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு டிகிரி. ஸோ ஆஸ் பர் தி எலிஜிபிலிட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டிகிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே பிஇன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் காலேஜ் நேம் கேட்குறாங்க. ஸோ நான் அதர்ஸ்னே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட காலேஜ் நேம், நீங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறேன். ஸோ பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட பிரான்ச் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் பாஸ்ட் அவுட் இயர் கேட்குறாங்க. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் கண்ட்ரி, ஸோ இந்தியான்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் சிட்டி அண்ட் ஸ்டேட்டோ கேட்குறாங்க. ஸோ இங்கே டிகிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் காலேஜ் ஓகேங்களா. டிப்ளமோ நான் கொடுக்குறேன். நீங்கள் 12 படித்தா 12ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிகிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜ் யூனிவர்சிட்டி அண்ட் தென் என்ன பிரான்ச்னு கேட்குறாங்க, பிரான்ச் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்ட் அவுட் இயர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கண்ட்ரி இந்தியான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு சிட்டி, ஸோ எங்கே இது வந்து படித்த சிட்டி ரெண்டுத்துலேயுமே நான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அது சாரி நான் அதில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் காலேஜ் எங்கே படிச்சிருக்கீங்க அதுவும் மென்ஷன் பண்ணோம். உங்களோட டிப்ளமோ ஆர் 12th எங்கே படிச்சிருக்கீங்கோ அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ காலேஜ் எஜுகேஷன் 3 தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இன்டூ மார்க் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நேஷ்னாலிட்டி ஜஸ்ட் இந்தியன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆர் யூ லீகலி ஆத்தரைஸ்டு டு ஒர்க் இன் கண்ட்ரி, எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ will you now or in future require the company sponsorship for employment, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நாட் அப்ளிகபிள் என்ஏன்னு கொடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் நமக்கு ரெட் ஸ்டார் போட்டிருக்கோ ஸோ அங்கே எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ கண்ட்ரி மட்டும் ஜஸ்ட் நான் இந்தியான்னு கொடுக்குறேன். வேறு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோம் அங்கே என்ஏன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஏ எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 ஏதோ ப்ராப்ளம் சொல்லிக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம போடல. அதான் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் ஷுட் பி இன் வேல்யூ டிஜிட் 0 to 9 வித் அண்ட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபைல் பிக்சரில் நமக்கு ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துக்குறோம். அது அப்லோட் ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து கீழே டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன் மந்த்ஸ் நம்பர்ஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் 1ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் சப்மிட் ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ தென் டைவர்சிட்டி அண்ட் அதர் திங்ஸ் கேட்கும். ஸோ ரேஸ் அண்ட் ஜெண்டர் கேட்கும். ஸோ ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ஏஷியன் நான் ஹிஸ்பாட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜெண்டர் ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கிவ் சப்மிட். ஸோ நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. யுவர் அப்ளிகேஷன் வாஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இங்கே கீழே வந்து டூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் ஃபார் இன்டர்வியூஸ்ன்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இன்டர்வியூ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு யூ கேன் ஸ்டார்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ டேஷ்போர்ட் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு. ஸோ டேஷ்போர்டில் போனீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வேணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டேட்டஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் இதில் தான் அப்டேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ப்ரொஃபைலை சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா கூட ஜஸ்ட் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அதர் திங் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ஆன்போர்டிங் எல்லாம் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்ட அப்புறமா வர
திங்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு உங்களோட மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு கால் லெட்டர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்ட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லேயே இருக்குது. ஸோ லிங்க் கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், ஃப்ரெஷர்ஸ்க்கு எது நீங்கள் பண்ணக்கூடாது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஹைலைட்டடாக மென்ஷன் பண்ணோன்ட்டு டீட்டெயில்டான வீடியோ தான். அதை செக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், கரியர் கைடன்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், டெக்னிக்கல் நாலேஜ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஹெச்ஆர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதர் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரெஷர்ஸ்க்காக என்னென்ன ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு கரண்ட்டான்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணுன்னா நம்ம யூடியூப் சேனல் டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ உடனே உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஓப்பனிங்ஸ். அப்போ தான் நீங்கள் உடனே நீங்கள் அப்ளையும் பண்ண முடியும் ஃபார் திஸ் ஓப்பனிங். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.